உலகமெங்கும் வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்கள். எல்லா ஐஸ்வர்யங்களும், எல்லாவித யோகங்களும், எல்லாவித தொழில் யோகங்களும், செல்வ யோகங்களும் பெற்று சிறந்து வாழ அந்த இறைவனை சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா அன்போடு அந்த இறைவனை வேண்டி வணங்குகிறேன். நீங்கள் எல்லாரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று. இறைவன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். முக்கியமாக தனம் செல்வம் பெருகட்டும். அதற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். குரு பயிற்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் பணம்தான் பிரதானம். அந்த பணம் தரும் வழிகளுக்குரிய குரு பகவான் அவருடைய பயிற்சி பலன்களை பார்க்க போகின்றோம். குரு மகா பயிற்சி ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகின்ற காலம். தனம் பொருள், தனம் பொன் பொருள் செல்வத்திற்கு அதிபதி குரு பகவான். உலகமெங்கும் உலகத்திற்கே படியளக்கின்ற தனத்தை படியளக்கின்ற குரு பகவான். உலகத்திற்கு அத்தனை செல்வங்களை தருகின்ற குரு பகவான், தனத்தை தருகின்ற குரு பகவான். ஆக பொன் பொருள் செல்வம் மட்டுமல்ல, பல லட்சங்களை பல கோடிகளை கொட்டி தருகின்ற குரு பகவான் யாருக்கெல்லாம் கொட்டி தரப்போகின்றார்? ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவர் வாழ்க்கையை கடந்து செல்வதற்கு பணம் 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 பணமே பிரதானமாக விளங்குகின்ற அந்த பணம் பெறும் வழிகளை, அந்த யோகத்தை தரக்கூடியவர் குரு பகவான் ஒருவர் மட்டுமே. எல்லா ராசிக்காரர்களுக்கும் பணம்தான் முக்கியம், பணம்தான் பிரதானம். ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வதற்கு கையில காசு வேணும். அப்படிப்பட்ட 4 காசு சம்பாதிக்கக்கூடிய வழிகளே அந்த யோகத்தை தரக்கூடியவர் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் எந்த ராசிக்கு, எந்தெந்த ராசிக்கெல்லாம் எப்படிப்பட்ட யோகத்தை தரப்போகின்றார்? எந்த ராசிக்கு லட்சக்கணக்க எந்த ராசிக்கு கொட்டி தரப்போகின்றார்? எந்தெந்த ராசிக்கெல்லாம் கோடிக்கணக்க கொட்டி தரப்போகின்றார்? எந்த ராசிக்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் கொட்டி தரப்போகின்றார்? வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு விறுவிறுப்பான வியாபாரத்தை பெருக்கி வியாபார விருதியை ஏற்படுத்தி பணத்தை வாரி வழங்குவாரா? பிசினஸில் இருப்பவர்கள், வியாபாரத்தை அதாவது சொந்த தொழில் பிசினஸில் இருப்பவர்களுக்கு அதிரடி அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவாரா? திடீர் யோகத்தை ஏற்படுத்துவாரா? அதே நேரம் தொழில் அதிபர், மிகப்பெரிய தொழில் அதிபர்களுக்கு மிகப்பெரிய கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு கொட்டி தருகின்ற யோகத்தை தரப்போகிறாரா? சினிமா அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறாரா? திடீர் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்த போகிறாரா? ஆக யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட யோகத்தை, எப்படிப்பட்ட செல்வங்கள், பணம் பெறும் செல்வங்க யோகங்களை தரப்போகின்றார் என்பதை அதாவது மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த குரு பயிற்சியுடைய பணம் தனம் பெறும் வழிகளை தருகின்ற அந்த குரு பயிற்சியின் சிறப்பு பலன்களை துல்லியமாக பார்க்க போகின்றோம். மேசம் முதல் மீன வரை. இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர், அதாவது நல்ல கவனிங்க, இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். உலகெங்கும் உள்ள அனைத்து மக்களையும் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ, நம்ம எல்லாம் அந்த பிரம்மன் தான் படைத்திருக்கிறார். அந்த பிரம்மனால் தான் இந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒவ்வொருடைய
ஒவ்வொரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஒரே முறைதான், பிரம்மனால் படைக்கப்பட்ட முறை பஞ்சாங்க முறை. எல்லாருக்கும் சரியாக நடக்கின்ற சிறந்த யோக பலன்களை இந்த பிரம்மன் படைத்திருக்கிறார். அந்த பிரம்ம சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. புரிஞ்சுங்களா? நம்ம எல்லாம் பிரம்மன் படைத்திருக்கிறார். அவரால் அந்த பிறப்பு முதல் இறப்பு அத்தனை யோகத்தையும் அவரால் படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பஞ்சாங்க முறைப்படி, பிரம்மனால் படைக்கப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக உங்களுடைய பிரச்சனைகள், உங்க வாழ்க்கை நீண்ட நாள் பிரச்சனைகள் என்ன? எவ்வளவு நாள் கல்யாணம் முடியல, எவ்வளவு நாள் வேலை கிடைக்கல, முக்கியமா அரசாங்க வேலைக்கு பணம் கட்டி ஏமாந்துட்டீங்களா? அரசாங்க வேலை கிடைக்கலையா? தொழில் நாளுக்கு நாள் மோசமா போதா? கடனுக்கு மேல் கடன் ஆகிட்டு இருக்கீங்களா? குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா? கல்யாணம் முடிஞ்சு எத்தனையோ வருஷமாய் குழந்தை இல்லையா? சொத்து பிரச்சனைகளா? அரசியல் சாதிக்க முடியலையா? சினிமா துறையில் சாதிக்க முடியலையா? பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா? இப்படி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு எங்கெங்கயோ ஜாதகத்தை பார்த்து, என்னத்த ஜாதகம் பார்த்து, அவர் அப்படி சொல்றாரு, இவர் அப்படி சொல்றாரு, அவரும் நடக்க மாட்டேங்குது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. ஒன்னு ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் சொல்லக்கூடிய ஜோசியர் நான் தப்பா இருக்கணும். இங்கே அந்த தவறு வரவே கூடாது. பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது ஐயா. இதுதான் உண்மை. ஆக இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் எதிர்கால பலன் துல்லிதமான முறையில் கணித்து சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். நீங்க செய்ய வேண்டியது ஒரு முன்பதிவு. இப்ப மேசம் முதல் மீனம் வரை உலகத்திற்கெல்லாம் படியளக்கும் அந்த குரு பயிற்சியுடைய சிறப்பு பலன்கள், தனத்தை செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய அந்த குரு பயிற்சியுடைய சிறப்பு பலன்களை மேசம் முதல் மீனம் வரை மிக துல்லிதமாக பார்க்க போகின்றோம். ஒவ்வொரு ராசி குரு பயிற்சி பலன்கள் ரிஷப ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, வெறும் வார்த்தைக்கெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ரிஷபராசி ரொம்ப சூப்பர், ரொம்ப பிரமாதம். பல லட்சங்களை பல கோடிகளை அனுபவிக்கக்கூடியவர்கள், அந்த வருமானத்தை பெறக்கூடியவர்கள், உண்மையான குரு பயிற்சி யோகத்தை பெறக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான். ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் உலகத்திற்கே பல கோடிகளை லட்சங்களை தருகின்ற ஒரு குரு பகவான். அந்த குரு பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தில், ரிஷபராசிக்கு தனஸ்தானத்தில் பயிற்சி அடைந்திருக்கிறார். ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு அது உங்கள் தனஸ்தானம். மேலும் உங்களுக்கு லாபாதிபதி, ரிஷபராசிக்கு லாபாதிபதியான அந்த குரு பகவானே லாபாதிபதியாக 2ஆம் இடத்தில் பயிற்சி அடைந்திருக்கும் பொழுது எந்த தொழில் செய்தாலும், எப்படி செய்தாலும், உழைக்காமல் இருந்தாலுமே சும்மா உட்கார்ந்தாலே காசு வந்து சேர்ந்துடும். அப்படிப்பட்ட யோகம் இது. அப்படி முயற்சி செஞ்சு, அதாவது இந்த இடத்தில் லாபாதிபதி தனஸ்தானத்தில் இருந்தால் எவ்வளியாவது பணம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். உழைக்காமலே பணம் வரும். அப்படி முயற்சி செஞ்சு நல்ல உழைப்பு, நல்ல வியாபாரத்தையும், நல்ல தொழிலையும், நல்ல வருமானத்தையும், முன்னேற்றத்தையும் ஒரு முயற்சி செய்து விட்டால் பல லட்சங்களை பல கோடிகளை, திடீர் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடியவர்கள் முதன்மையானவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான். மேலும் உங்களுக்கு அந்த குரு பயிற்சி ஆகின்ற போது சூரியன் 12ஆம் இடத்தில் 4ஆம் அதிபதியாகி வீடு வாசல் சொத்துக்களை பெறக்கூடிய இடத்தில், வியாபாரத்தின் மூலம் பல வருமானங்கள் சேரக்கூடிய இடத்தில் சூரியன் புதனும் சேர்ந்து 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். அந்த புதன் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி. ரிஷபராசிக்கு தனஸ்தானாதிபதி குரு பயிற்சி ஆகின்ற அந்த மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் உங்களுக்கு சூரியனோடு சேர்ந்து, உச்சம் பெற்ற சூரியனோடு சேர்ந்து 12ஆம் இடத்தில். புரிஞ்சுட்டீங்களா? அதனால கமிஷன் தொழில் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு சிறப்பான வருமானங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படும். அதில் என் வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றி அடையும், மிகப்பெரிய வருமானம், பதவி யோகம், அரசாங்க பதவி யோகம். புரிஞ்சுட்டீங்களா? நல்ல திருமண யோகம், புத்திர யோகம், உரிய சொத்துக்களை பெறக்கூடிய யோகம்,
இந்த குரு பயிற்சியால் உண்மையிலே ரிஷபராசிக்கு பல லட்சங்கள் பல கோடிகள் உறுதியாக உண்டு. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அமோகமான அற்புதமான யோகங்கள். அதிரடி அதிர்ஷ்டம் என்றால் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் நிச்சயமாக ஏற்பட போவதில்லை, இப்படிப்பட்ட குரு பயிற்சி சிறப்பாக அமையப் போவதில்லை என்று. ஏனென்றால் இந்த குரு பயிற்சி ஆகின்ற அதே நேரத்தில் பல கிரகங்கள் வலிமையோடு இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று லாபத்தில் இருக்கிறார். உச்சம் பெற்று லாபத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சுக்கிரன் உச்சம் பெற்ற எப்படிப்பட்ட யோகம்? குருக்கு 10ஆம் இடத்தில், குரு பயிற்சி ஆகின்ற அந்த 10ஆம் இடம் உங்களுக்கு 2ஆம் இடம், அந்த அதற்கு 10ஆம் இடத்தில் உங்களுக்கு லாபஸ்தானம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அடுத்து 10ஆம் இடத்தில் சனி ராகு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு சனி இருக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகம். மேலும் செவ்வாய் மிதுன ராசிக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தின் அதிபதியான 12ஆம் இடத்து அதிபதியான வீடு இடம் வாசல் சொத்துக்களை தரக்கூடியவன் ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்தில். ஆக இப்படிப்பட்ட சிறந்த கிரக அமைப்புகளோடு தற்போது பயிற்சியாகின்ற ஏற்கனவே பயிற்சியாகின்ற ராகு பயிற்சி ஆகி இருக்கின்ற ராகு உங்களுக்கு ரிஷபத்துக்கு 10ஆம் இடத்தில் தசம தொழில் ஸ்தானத்தில் உள்நாட்டு தொழில், வெளிநாட்டு தொழில், வெளிநாட்டு உத்தியோகம். 10ஆம் இடத்தில் ராகு இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பதவி, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பதவி யோகங்கள், ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வருமானம் கொட்டி தருகின்ற ராகுவை போல் கொடுப்பான் இல்லை என்ற சரியான யோகம். ஒரு ராகு கேது பயிற்சிகள் சரியான இடத்தில் பயிற்சி அடைந்தால் அதனுடைய அற்புதமான யோகங்களை, அதனுடைய செல்வ யோகங்களை குரு தந்துடுவார். குருக்கு 5ஆம் இடத்தில் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலம் வருமானம் பெறுகின்ற ஒரு சிறந்த ரிஷபராசிக்காரர்கள் நிச்சயமாக இருப்பீர்கள். சிறந்த ரிஷபராசிக்காரர்கள் நீங்கள் அதில் எந்தவித மாற்றமே இல்லை. இந்த குரு பயிற்சி மூலம் சிறந்த கோடீஸ்வர யோகத்தை அடையக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். இல்ல ராகுக்கு 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம். ராகு வச்சுதான் குரு பலன் கொடுப்பார், அதை மறந்துடாதீங்க. என முன்ஜென்ம கர்ம வினையின் அடிப்படை தலையெழுத்து எழுதக்கூடியவர், கர்மாவின் அடிப்படையில் பலன்கள் தரக்கூடியவர்கள் ராகு கேதுக்கள். அந்த ராகு கேதுக்கள் சரியான இடத்தில் பயிற்சியாகவில்லை என்றால் குருவால் பலன் தர முடியாது. ராகு இருக்கக்கூடிய இடத்திற்கு அதிர்ஷ்டஸ்தானத்தில் குரு இருப்பதால் குருவால் மிக லட்சங்கள் பல கோடிகள் பல செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய இடத்தில் இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. அது எந்தவித மாற்றமே இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக ஒரு ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பயிற்சி அடைந்திருப்பது பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம், முன்னோர்கள் ஆசீர்வாதத்துடன் நல்ல ஒரு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோகம், சொத்து யோகம், வாகன யோகம், நல்ல சுகாதாரங்கள். அதே நேரம் தெய்வத்தின், அதாவது முன்னோர்கள் ஆசீர்வாதம், தெய்வத்த கடாட்சத்துடன், தெய்வத்தின் அருளுடன், தெய்வ கடாட்சத்துடன் பல செல்வங்கள், பல சொத்துக்கள், பல வாகன யோகங்கள் பெறக்கூடிய இடத்தில் கேது, ஞானகாரகன் கேது உட்கார்ந்திருக்கிறார். ஆக ராகு கேது பயிற்சிகளில் இந்த அளவுக்கு சிறப்பு பெறும்போது மற்ற கிரகங்கள் யோகங்கள் எல்லாம் தன்னை போல ஒரு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த குரு பயிற்சி உண்மையிலே மிகப்பெரிய ஒரு யோகத்தை, செல்வ யோகத்தில், தன யோகத்தில், பதவி யோகத்தில், திருமண யோகத்தில் அத்தனை யோகங்களும் சிறப்பு பெறுகின்ற ஒரு சிறந்த குரு பயிற்சியாக ரிஷபராசிக்கு அமைந்திருக்கிறது. அதில் எந்தவித மாற்றமே இல்லை. ஏதாவது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஆக மீண்டும் இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால், ஏதாவது மோசமான தசாபுத்திகள் நடந்தால் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சரிவர நடக்காது. அப்போ என்ன செய்யணும்? கீழே நம்பர் நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்கள் ஜாதகத்தில் என்ன நிறை குறைகள் இருக்கோ, உண்மையான யோகங்கள் இப்படி தான் இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை.
ஏனென்றால் பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவாக தெளிவுபடுத்துகிறேன். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.